Exercise 3.13. First question, solved by cross multiplication method. First subdivision, 8x minus 3y equal to 12, 5x equal to 2y plus 7. இப்போ வந்து கொடுத்துருக்கதா ஃபர்ஸ்ட் equation செகண்ட் equation எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து ஒரு முழு equation எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதா 8x minus 3y, இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ plus 12 இங்கே வரும்போது minus 12 equal to 0. இது வந்து ஃபர்ஸ்ட் equation. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கத ஒரே இதாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ 8x minus 3y minus 12 equal to 0. இதே அதை மாதிரி எடுத்துக்கலாம். 5x இந்த ப்ளஸ் 2 இங்கே வரும்போது minus 2y ப்ளஸ் 7 இங்கே வரும்போது minus 7 equal to 0. இது வந்து செகண்ட் equation. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதை எப்படி எடுத்து எழுதணும்னு பார்த்துக்கலாம். b1 b2 c1 c2 a1 a2 ரிப்பீட்டாக b1 b2 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. b1 b2 c1 c2 a1 a2 b1 into b1 b2. இப்போ வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இது. இப்போது இதை வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதை எக்ஸ் டிவைடட் பையில் போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதை ஒய் டிவைடட் பைன்னு எழுதிக்கோங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதை 1 டிவைடட் பை எழுதிக்கலாமா. எக்ஸ் டிவைடட் பை b1 into c மைனஸ் b2 into c1 ஈக்குவல் டு இதை வந்து ஒய் டிவைடட் பைன்னு போட்டுக்கலாமா. ஒய் டிவைடட் பை c1 into a2 மைனஸ் c2 into a1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை a1 into b2 மைனஸ் a2 into b1. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு b1 b2 c1 c2 a1 a2 b1 b2 இதை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. இது வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதை வந்து எக்ஸ் டிவைடட் பை போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் டிவைடட் பை b1 into c2 மைனஸ் b2 into c1. நெக்ஸ்ட்டு ஒய் டிவைடட் பை c1 into a2 மைனஸ் c2 into a1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை a1 into b2 மைனஸ் a2 into b1. இப்போ எழுதியாச்சா. இப்போ வந்து நம்ம a1 b1 c1லாம் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து a1 b1 c1, இது a2 b2 c2 எடுத்து எழுதிக்கலாமா. b1 எது மைனஸ் 3 தானே. இப்போ மைனஸ் 3, b2 வந்து மைனஸ் 2, நெக்ஸ்ட்டு c1 மைனஸ் 12, c2 வந்து மைனஸ் 7. இதை வந்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கணும். இது a1 இது b1 இது c1, இது a2 b2 c2 தெரியறதுக்காண்டி எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு a1 a2 8 5. நெக்ஸ்ட்டு b1 b2 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 2. இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வந்து 21 கிடைக்கும். 7 இன்ட்டு 3 வந்து 21, மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிரும், மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 12 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 24 கிடைக்கும், ப்ளஸ் 24. இப்போ 21 மைனஸ் 24 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 இன்ட்டு 5 வந்து மைனஸ் 60 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 7 இன்ட்டு 8 வந்து 56 கிடைக்கும். மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 56. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 56 போட்டுக்கலாமா. மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிருமா. அப்போ ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 8 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 16 கிடைக்கும். மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 3 வந்து மைனஸ் 15. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும், அப்போ ப்ளஸ் 15. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 21 மைனஸ் 24 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 3 கிடைக்கும், ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை மைனஸ் 60 ப்ளஸ் 56 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 4 கிடைக்கும், ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மைனஸ் 16 ப்ளஸ் 15 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஈக்குவல் நமக்கு வந்து எக்ஸை வேல்யூ வேணும். இப்போ இது ஈக்குவல் டு இது, இது ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கலாமா. இப்போ எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மைனஸ் 1 இது ஈக்குவல் டு இதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. மைனஸ் மைனஸ் வந்து கட் ஆகிரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 3 வந்து 3, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.
Next, y by minus 4 equal to 1 by minus 1. இந்த ரெண்டையும் இது equal to இதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ minus minus கட் ஆகும். வந்து 1 into 4 வந்து 4. y equal to 4. இப்போ x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் எடுத்துக்கலாமா? x equal to 3, y equal to 4. இது ஆன்சர். Second subdivision, 6x plus 7y minus 11 equal to 0, 5x plus 2y equal to 13. இதையும் அதே மெத்தடில் தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் equation செகண்ட் equation எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து 6x plus 7y minus 11 equal to 0. இது வந்து ஃபர்ஸ்ட் equation. செகண்ட் இது 5x plus 2y. இந்த 13 இங்கே வரும்போது -13 equal to 0. இது வந்து செகண்ட் equation. நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் எழுதிக்கலாம். ஃபார்முலா நம்ம ஏற்கனவே எழுதுனால நான் இதில் எழுதலை. நீங்கள் வந்து எழுதி செய்யலாம். இதில் இருந்து A1, இது B1, இது C1, இது A2, B2, C2. ஃபார்முலாவில் போட்டுக்கலாமா? B1, B2 தானே ஃபஸ்ட் எழுதணும். அப்போ 7, 2. நெக்ஸ்ட்டு C1, C2. -11, -13. நெக்ஸ்ட்டு A1, A2. 6, 5. நெக்ஸ்ட் வந்து B1, B2. 7, 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு. இப்போ இது எக்ஸு ஒய் 1. இப்போ எக்ஸ் டிவைடட் பை 7 இன்ட்டு -13. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -91 கிடைக்கும். -2 இன்ட்டு -11 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -22 கிடைக்கும். இப்போ மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிரும். ப்ளஸ் 22 equal to y divided by -11 into 5 வந்து -55. 11 into 5 வந்து 55 -13 into 6 வந்து 78 கிடைக்கும். -78 கிடைக்கும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். அப்போ ப்ளஸ் 78 equal to 1 divided by 6 into 2 வந்து 12 -5 into 7 வந்து 35. இப்போ வந்து x divided by -91 plus 22 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -69 கிடைக்கும். ஈக்குவல் டு y divided by -55 plus 78 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது வந்து 23 கிடைக்கும். ஈக்குவல் டு 1 divided by 12 minus 35 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -23 கிடைக்கும். இப்போ பாருங்க, அதே மெத்தடு தான். எக்ஸ் ஈக்குவல் இதை வந்து இது ஈக்குவல் டு இதுன்னு எடுக்கலாம், இது ஈக்குவல் டு இது எடுக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் டிவைடட் பை -69 ஈக்குவல் டு 1 பை -23. மைனஸ் வந்து கட் ஆகிரும். 1 இங்கே வந்து இப்படியே வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 69. 1 into 69 69 டிவைடட் பை 23. 1 into 23 23. 3 into 23 வந்து 69. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 3 கிடைக்கும். இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 3 கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு ஒய் பை 23 ஈக்குவல் டு 1 பை -23. இப்போ ஒய் ஈக்குவல் டு 1 into 23 வந்து 23 டிவைடட் பை -23. 23 -23 கட் ஆகும். மைனஸ் இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு -1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு -1. ஆன்சர் எடுத்து எழுதுக்கலாமா? ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு -1. இதான் ஆன்சர். தேர்டு சப்டிவிஷன், 2 by x plus 3 by y equal to 5, 3 by x minus 1 by y plus 9 equal to 0. நம்ம வந்து போன மெத்தடில் பார்த்த மாதிரி இல்லை, இங்கே வந்து டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ வந்து இது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் 1 by எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கலாமா? 1 by ஒய்யை வந்து பின்னு எடுத்துக்கலாமா? இப்போ புட் 1 by x equal to a, 1 by y equal to b. இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 2 by x. அப்போ 2 by x எப்படி எடுத்துக்கலாம்? 2 into aன்னு எடுத்துக்கலாமா? ப்ளஸ் 3 by ஒய்யை 3 into bன்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு 5. இதை வந்து 2a ப்ளஸ் 3b, இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது -5 ஈக்குவல் டு 0. இதை வந்து ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 by x எப்படி எடுத்துக்கலாம்? 3aன்னு எடுத்துக்கலாமா? -1 by ஒய்யை வந்து -bன்னு எடுத்துக்கலாமா? ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இது வந்து செகண்ட் இக்குவேஷன். 1 by எக்ஸை வந்து ஏன்னு எடுத்திருக்கோம், 1 by ஒய்யை வந்து பின்னு எடுத்திருக்கோம். அப்போ 2 into a ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 5. இங்கே வந்து 3 into a மைனஸ் b ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இக்குவேஷன், செகண்ட் இக்குவேஷன். இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
அதே மாதிரி ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். இது வந்து A1, இது B1, இது C1, A2, B2, C2. இப்போ வந்து B1, B2 ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 3 மைனஸ் பி இருக்குது. மைனஸ் பின்னா -1 இருக்குது. அப்போ 3 -1. B1க்கு வந்து 3 இருக்குது. B2க்கு வந்து பக்கத்தில் 1 இருக்குது. அப்போ -1. நெக்ஸ்ட்டு C1, C2 -5 + 9. -5 + 9. A1, A2 வந்து 2 இருக்குது, 3 இருக்குது. 2, 3. திருப்பியும் B1, B2. அப்போ வந்து 3 -1. இப்போ இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும். அதே எக்ஸ் டிவைடட் பையில் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஒய், இந்த ரெண்டு, அப்போ 1 டிவைடட் பை. இதை வந்து எழுத்துக்கலாமா? இப்போ எக்ஸ் டிவைடட் பை 3 × 9 வந்து 27. 3 × 9 வந்து 27 மைனஸ் -1 × -5. -1 × -5 வந்து +5 கிடைக்கும். 1 × 5 வந்து 5, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கிறோம். அப்போ +5 கிடைக்கும். -5 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை -5 × 3 -15. 5 × 3 வந்து 15, மைனஸ் இருக்குது, -15. மைனஸ் 9 × 2 வந்து 18, -18 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 × -1 வந்து -2 மைனஸ் 3 × 3 வந்து 9. 3 × 3 வந்து 9. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 27 -5. 27ல் 5 போச்சுன்னா வந்து 22 கிடைக்கும். இப்போ எக்ஸ் டிவைடட் பை 22 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை -15 -18. ரெண்டையும் வந்து மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் -33 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 / -2 -9. மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் சைன் போடணும். -2 -9 -11 கிடைக்கும். அப்போ a/22 ஈக்குவல் டு b/-33 ஈக்குவல் டு 1/-11. இப்போ இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ a/22 ஈக்குவல் டு 1/-11. இப்போ a ஈக்குவல் டு 1 × 22 22 டிவைடட் பை -11. 1 × 11 11, 2 × 11 வந்து 22. மைனஸ் இருக்குது, மைனஸ் மேலே போயிடும். அப்போ a ஈக்குவல் டு -2. ஏக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது ஈக்குவல் டு இது. அப்போ b/-33 ஈக்குவல் டு 1/-11. இப்போ b ஈக்குவல் டு 1 × -33 -33 டிவைடட் பை -11. மைனஸ் மைனஸ் கட் ஆகிரும். 1 × 11 11, 3 × 11 33. இப்போ b ஈக்குவல் டு 3. a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து நமக்கு xy வேல்யூ தான் வேணும். இங்கே இருக்குது a வேல்யூ b வேல்யூவும். இப்போ நம்ம 1/x தான் ஏன்னு எடுத்திருக்கோம். இப்போ a ஈக்குவல் டு 1/x. ஏக்கு வேல்யூ என்ன? -2 ஈக்குவல் டு 1/x. இப்போ நமக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இது எக்ஸ் இங்கே வந்துடும், 2 கீழே வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை -2 வந்து கீழே வந்துடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/-2. அதை எப்படி எடுத்துக்கலாம்? -1/2ன்னு போட்டுக்கலாமா? இப்போ எக்ஸ் வேல்யூ இது. இது வந்து ஏ வந்து 1/xன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் வேல்யூ தெரியாது. ஏக்கு வேல்யூ வந்து -2. இப்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸ் அங்கே கொண்டு போயிட்டு 2 கீழே கொண்டு வந்துடலாமா? இப்போ 1/-2. இப்போ மைனஸ் மேலே கொண்டு போயிடலாம். அப்போ -1/2. அப்போ -1/2. இப்போ நெக்ஸ்ட்டு பியை வந்து எப்படி எடுத்துக்கோம்? 1/y தானே பின்னு எடுத்திருக்கோம். இப்போ பி வேல்யூ வந்து 3 ஈக்குவல் டு 1/y. இப்போ ஒய் வேல்யூ தான் வேணும். ஒய் ஈக்குவல் டு ஒய்ங்க பேரும் 3 கீழே வந்துடும். அப்போ 1/3. ஒய் வேல்யூ வந்து 1/3. ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1/2, ஒய் ஈக்குவல் டு 1/3. இதான் ஆன்சர்.